சிறப்பு ஜெபக்கூட்டம் என்று கூட சொல்ல முடியும். ஆகவே அந்த கூடுகையின் குடும்பத்தின் பிள்ளைகளோடு இணைத்து கடவுளை நோக்கி பார்ப்பதற்கும் கடவுளை நோக்கி பார்த்து ஜெபிப்பதற்கும் இறைவார்த்தைகளை ஒரு விசை கூட இணைந்து சிந்திப்பதற்கும் ஆண்டவர் மேலான பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த கூடுகையை
ஆசீர்வாதத்திற்காக நாம் இருக்கிற நிலைகளிலே தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த அற்புதமான பரிசுத்த ஓய்வு நாளில் மாலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் எடுக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளை காலை வேளையில் உடைய சன்னிதானத்தை கொடுத்து இந்த நாளிலே நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களை சிறப்பாக்கி தாரும். ஆண்டவர், வார்த்தைகளை பகிர்ந்தளித்து இருக்கிற ஆண்டவரை பாஸ்டர் கோல்ட் அவர்களை உடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று மட்டும் ஆடி சொல்கிறோம். தொடர்ந்து பாடுகின்ற பாடல்கள், எடுக்கின்ற மண்டாட்டுகள், கேட்க இருக்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாகவே என்று ஆவியானுடைய வல்லமையை பிரசனத்தை அனுக்கிரகத்தை நிறைவாக எங்களுக்கு புரிந்தது. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சாமி, பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, என்னை உருவாக்கின கிருபை சங்கீதத்தை கவனமாக நாம் வாசிக்க கேட்போம். ஒருவர் முன்பாக வந்து வாசிக்க முடியும் போட்டு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம்
46. சங்கீதம் 46 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளையும் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை கொடுத்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார் என்பதே. 108வது பாடல். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தான், விண்ணவர் சாயல் அடைவேன் என்று சொல்கிறார்.
நித்தியம் பாடினோம்